உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவகிரகங்களின் பெயர்ச்சியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது 41 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மேன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு வர்றாங்க. அப்ப மேச ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் மேசத்திலே உட்கார்றாங்க. இதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த பலன் நடக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அப்ப இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்டது. நம்ம ரத்த ஓட்டமே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் தான். அதுபோக சகோதரகாரகன், சகோதரி காரகன், பூமிக்கு காரகனும் செவ்வாய் பகவான் தான். அப்போ ஒரு சிலருக்கு நிறைய பூமி இருக்குது, நிறைய வீடு இருக்குது அப்படின்னாலும் இந்த பூமி காரகன் தான் அந்த செவ்வாய். இது போக ஒரு பெண்ணுக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அப்ப இந்த செவ்வாய் பகவான் இவ்வளவு காரகத்துவங்களை பெற்றிருப்பதால் தான் நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்ப இந்த செவ்வாய் ஆகப்பட்டது துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப இந்த 7ஆம் இடத்துல ஆட்சியாக அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த 7ஆம் இடத்திலிருந்து அதனுடைய பார்வையாகப்பட்டது 7ஆம் பார்வையாகப்பட்டது துலாம் ராசியை பார்க்கும். அப்ப அந்த ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால செவ்வாய் என்பது ஒரு வீரமான கிரகம், ஒரு வேகமான கிரகம். அப்ப அந்த துலாம் ராசிக்காரங்கள், அதாவது அவங்க ரொம்பவுமே தாழ்வு மனப்பான்மையோட, ரொம்பவுமே சோகத்தோட, எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டு அடிபட்டு அது சக்சஸ் ஆகாமல் கூனி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நண்பர்கள் வகையில பிரச்சனை, குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷங்கள் இல்லை, மனம் முறிவு, எதை சொன்னாலும் பிரச்சனை, எதை சொன்னாலும் எகென்ஸ்டா வர்றாங்க. கணவனை மனைவி புரிஞ்சுக்கல, மனைவியை கணவன் புரிஞ்சுக்கல, 2 பேர் ஒரு இடத்துல இருந்தாவே பிரச்சனை தான். ஒரு நாள்ல 1 மணி நேரம் சேர்ந்து இருந்தாலே கண்டிப்பாக அது பிரச்சனை தான் உருவாக்குது. இது போக அந்த மனைவி வகை சொந்த பந்தங்களும் கணவருக்கு பிரச்சனை, மனைவிக்கு கணவர் வகை சொந்த பந்தங்களால பிரச்சனை. இது போக உறவுகள் சரியில்லை, இது போக தொழில நஷ்டம், வேலையில பிரச்சனை, திரும்பின சைடு எல்லாமே பிரச்சனையாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்ப இதுக்கு முன்னாண்ட செவ்வாய் பயிற்சி நடந்துச்சு. அந்த செவ்வாய் பயிற்சியும் 6ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு சோதனையைத்தான் கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் வம்பு வழக்கு பிரச்சனை கண்டிப்பாக இதைத்தான் கொடுக்கும். ஆனா இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு வந்த அந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க தயாராக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள், நடந்த குழப்பங்கள், நடந்த வேதனையை இன்னும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்ப இந்த பீரியட்ல இருந்து நாம நல்ல நிலைமைக்கு வர போறோம், நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க. நீங்க வரவழைக்க வேண்டியதே இல்லை. அந்த செவ்வாய் உங்க ராசியை பார்க்கறதுனால இதுல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோழையாக இருந்தாலும், அதாவது பார்க்க போனா மனசு திடம் இல்லாம இருந்தாலும் இந்த செவ்வாய் பார்க்கறதுனால மனசு திடமாகும். நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால பேசி ஜெயிக்க முடியும், நம்மளால வெற்றி அடைய முடியும். இந்த மாதிரி
ஒரு தெம்புங்கிறது உங்க மனசுக்கு வந்துடும். அப்ப இந்த தெம்பு மூலியமாக கண்டிப்பாக நீங்க எடுத்த காரியத்துல முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைய போகிறீர்கள். ஒரு பிசினஸா இருந்தாலும் அந்த பிசினஸ்ல கடந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் இந்த காலத்துல கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப வேலையாட்கள் சரியா அமையலையா, இப்ப அமைவாங்க. பிசினஸ்ல பார்க்க போனா உங்களுக்கு நஷ்டம் இருந்ததா, இந்த காலத்துல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த 41 நாட்களில் நீங்க 4 வருஷ சோதனையாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போனா கிளியர் பண்ணிட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுப்பார். ஏன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு தனகாரகனே செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு பணத்தை தனத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணத்தான் பார்ப்பாரு. அப்ப கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும், கடன் குறவலை அளவுக்கு வந்திருந்தாலும், கடனால உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லை, நல்ல சாப்பிட முடியல, நல்ல நிம்மதி இல்லாம இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சினால கண்டிப்பாக தீரும். இது நடக்கும். இது போக உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்க. இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அது போக இந்த சுக்கர பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால், செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குருமங்கள யோகங்கிறது உருவாகி அந்த 2ஆம் இடம் சிறப்புப்படுகிறது. அப்ப அந்த 2ஆம் இடம்னா குடும்பம், வாக்கு, தனம். அப்போ வாக்குன்னா நீங்க எங்கே ஒரு சபையில் போய் பேசினாலும் பேச்சு சிறப்பாக வரும். அந்த கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. ஒருத்தருக்கு ஒரு பேச்சு கொடுக்குறீங்க, அந்த பேச்சு கண்டிப்பா காப்பாத்துவீங்க. ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, அந்த கடன் கொடுக்கணும். நீங்க இந்த டேட்ல கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க. அப்ப இதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும், எளிமையா இருக்கும். பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப உங்களுக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கிறீங்க, அது உங்களுக்கு சரியான நேரத்துல வரல, தடுங்கலைட்ட இருக்குதுன்னா இந்த பீரியட்ல நீங்க கொடுத்த பணமும் கண்டிப்பாக சேரும். ஒரு பிசினஸ் கிடைக்கும், ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்போ உங்களுடைய வளர்ச்சி இந்த செவ்வாய் பயிற்சியில அருமையாக அற்புதமாக இருக்கும். அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பாக்குறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அந்த தொழில் தான் உங்களுக்கு பார்க்க போனா நல்லா இல்லாம இருக்குது. அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தனஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால, தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துல தொழில் உங்களுக்கு நல்லா அமையும். தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இது போக நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சேன், எத்தனையோ பேர்த்த வாழ வச்சேன், எத்தனையோ குடும்பங்களுக்கு நான் நல்லது பண்ணியிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன், என்னுடைய நண்பனுக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு எல்லாமே செஞ்சு யாருமே என்னை திரும்பி பார்க்கலையே அப்படிங்கிற வேதனையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம். துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டிப்பாக உங்க பாக்கெட்ல இருந்தா செய்யுங்க, கடன்பட்டு செய்யாதீங்கன்னு சொல்லி. அதே சமயத்துல எதுலையுமே நிதானம் தேவை. இதை நீங்க இழந்துடுறீங்க. அதாவது இது உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம். இந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு மேல வரக்கூடிய பீரியட்ல நல்லா இருப்பீங்க. அது போக வெளிநாட்டுல வாழ்றவங்க துலாம் ராசிக்காரங்க யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வெளிநாடு போய் அங்க வேலை செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க, வெளிநாட்டுல வாழ்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகம். அப்ப இந்த லாட்ரி வாங்குறீங்க, அதன் மூலியமாக ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு ஒரு வருவாய், கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக நீங்க ஷேர் மார்க்கெட்லயும் நீங்க பணம் செலுத்தலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு துணையா இருங்க.
நீங்கள் இதற்கு முன்னாடி பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியில பாருங்க, அதுதான் உங்களை வாழ வைக்கும். அது சாதகமா பாதகமானு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.